ஹலோ விவாஸ், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன். அந்த பிளாக் தான் இன்றைக்கி பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் அதிகாலையிலே எழுந்திரிச்சு ஒரு 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சி நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா நம்மளோட கண்டினியூவாக வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ கொடுத்தேன்னா நிறைய வியூஸ்லாம் போகாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாகவே பார்த்தா வீடியோ கொடுத்தா ஒரு 1000 ஒரு 1500 வியூஸ் அளவுக்கு போகுது. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நான் இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இடையில பல தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் ஒரு 2 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே பிரேக்கப் ஆகி நல்லா வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது கூட என்னால் இந்த யூடியூப்பில் அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னமோ பெருசாக சாதித்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணுவீங்க. இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக பார்த்தா ஒரு 100 ஒரு 10 வியூஸ் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு போகும்போது அதை பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக ஒரு ஏதோ ஒரு நம்ம சாதிச்சிட்டோம் போல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அளவு கலந்த சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா கமெண்ட்டை பார்த்தா முன்னால் ஒரு கமெண்ட் கூட எனக்கு வரவே வராது. இப்போ பார்த்தா கமெண்ட்லாம் நான் ஒரு ஷார்ட் கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு 1000 வியூஸ் போயிடுது. அப்புறம் கமெண்ட்டுக்கும் கமெண்ட் வருது நிறைய ஷார்ட்டுக்கும் சொல்லிட்டு. அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நேரம் வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். இப்போ வாசல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மங்களகரமாக கோலம்லாம் போட்டாச்சு. நம்ம நான் இப்போது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைங்கும் போது ஒரு 5 தீபம்லாம் ஒன்றா வச்சுலாம் ஏற்றுனதெல்லாம் கிடையாது. இந்த சைடு 2 தீபம் வச்சு ஏற்றுவோம். உள்ளுக்குள்ளே அது கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 5 தீபத்துக்கிட்ட வந்துடும். எல்லோரும் வெளியில் மட்டும்தான் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா தினந்தோறுமே அதிகாலையில் வாசலில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு பூஜை அறையிலையும் விளக்குங்கிறத ஏற்றிடுவேன். விளக்கு ஏற்றினாலே கண்டிப்பாக வாசனை திரவியமிக்க சாம்பிராணி புகை கண்டிப்பாக காட்டியாகணும். அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம ஊதுபத்தியை ஏற்றி வைக்கிறதுல தப்பு இல்லை. வாசல் அதே போல் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் மட்டும் இந்த துளசி மாடத்தை அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மங்களகரமாக கோலம் போட்டு வச்சுருவேன். எனக்கு எங்கள் வீட்லேயே பிடிச்சது பார்த்தா இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நான் அப்போல்லாம் நினச்சிப்பேன் வீடெலாம் ரொம்ப நல்லா இருந்தால் தான் வியூஸ் போகும் போல். நம்ம வீடு நல்லா நம்ம எதுவுமே இல்லாமல் எம்டியாக வச்சு இது பண்ணுறோம். அது பார்த்தா ஃபுல்லாகவே பார்த்தா வெறும் சிமெண்ட் தரையாக இருக்குமா பார்க்குறது. நான் நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது அந்த டைல்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு லுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீடு பார்த்தா வெறும் தரையாக தானே இருக்குது. அதனால தான் வியூஸே போக முடியாது அப்படிலாம் கூட நான் நினச்சிருக்கேன். இப்போ இந்த கிருஷ்ணர் நந்தவனம் நான் இப்போ குட்டியாக இப்போ ரீசெண்டாக போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாசலோடைய என்ட்ரன்ஸில் ஒரு ஊஞ்சல் ஒன்று கட்டியிருக்கோம். அதில் உட்காந்து எப்படி நம்ம வீட்டை நம்மளே ரசிப்போம்ல. ஒரு எப்படி சொன்னால் ஒரு சுபிக்ஷமாக இருக்க மாதிரி இருக்கும். லக்ஷ்மியே என்னமோ நம்ம வீட்டில் குடி இருக்க மாதிரி எனக்கு அந்த ஒரு மனப்பான்மைங்கிறது வரும். சின்னதாக நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணி சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்தா எங்களால் டெய்லி இந்த வேலையில் கண்டினியூவாக பண்ண முடியாதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த லெமன் இருக்குல்ல, லெமனில் சில பேர் 2மே குங்குமம் தடவி வைப்பாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் வெறும் குங்குமம் மட்டும்தான் தடவி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும், ஒரு இதில் மஞ்சளும் ஒரு இதில் குங்குமமும் ஏன் வைக்கணும்னா அந்த மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் கெட்ட சக்திங்கிறது வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகலாம். மெயினாக கண்திஷ்டி வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பேய் பிசஸ் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த லெமனுக்கு காவு கொடுத்த மாதிரி. அதனால் உள்ளே வர அந்த லெமனை பார்த்தோன்னே வெளியில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த என்ட்ரன்ஸில் உள் நிலையில் வச்சா அந்தளவுக்கு யாரும் கண்ணுக்கு படாது. ஆனால் வாசலில் அந்த படியிலே வச்சுருவேன்.
இதில் பார்த்தா நிலையும் வந்து கீழே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் கோலம்லாம் போட்டிருக்கேன். இடையில வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நிலையில் வாசப்படியில் வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் நான் ரெகுலராக அப்போலேருந்து போட்டுக்கிட்டே இருக்கவாசி அதை வந்து நான் கண்டினியூ பண்ணி அப்படியே வந்து போட்டுறது. அது என்னமோ எனக்கு அந்த இடத்துல வந்து கோலம் போட்டு மஞ்சள் தடவி ஒரு பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சா ரொம்ப எப்படி சொன்னால் ரொம்ப மங்களகரமாக இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் அதேமாரியே வந்து நான் வச்சுருக்கேன். வேலைக்கு போகிற பெண்கள்னு பார்த்தா அட்லீஸ்ட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது இந்த வாசலில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கலந்து தெளிச்சுட்டு கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீடே வந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்திருந்தால் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த சைட் பார்த்தா ஒரு முருகர் வச்சுருப்பேன், கீழே வந்து ஒரு விளக்கு மாடம். எனக்கு வந்து எங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்தா இந்த நிலை தான். எதுவுமே இருக்காது, வெறும் ப்ளைனாக இருக்கும். கிளாஸில் பார்த்தா லக்ஷ்மி கஜலக்ஷ்மி இருப்பாங்க, ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு தெரியல, அது ஃபுல்லாக நான் வந்து மஞ்சள்லாம் தடவி வச்சு எப்போ பார்த்தாலும் பூ டெய்லியுமே மெனக்கட்டு அதுக்கு பூ வைப்பேன். அந்த ஒரு பாதம் வந்து கீழே வந்து நிலப்படியில் கீழே ஒட்டியிருப்பேன், லக்ஷ்மியோட பாதம். அதுக்கு டெய்லி பூ காஞ்ச உடனே பூவை எடுத்துகிட்டு போப்பேன். பார்க்க அது ரொம்பவே மங்களகரமாகவே இருக்கும். இதை நிலையை பற்றி வந்து ஒரு தனி பதிவு கொடுக்க நான் அந்த நிலையில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டுன்னு. இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து என்ன தோணுதுங்கிறத வந்து கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க. பாய்.